இது சசி வந்து எனக்கு நாங்கள் எல்லாம் கவிதாலயா குரூப். நான் கேபி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கவிதாலயாவில் ஒர்க் பண்ணும்போது நீ பாதி நான் பாதி படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் வசந்த் அவர்கள் வரும்போது அவருடைய அசிஸ்டண்ட் வந்து சசி. சசி கிட்ட வந்து அப்போவே ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். ஆக்சுவலாக வந்து பீயிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் ஒரு ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக எங்களை வெளிப்படுத்திக்க மாட்டோம் அங்கே அந்த கம்பெனியை பொறுத்தளவில். எந்த ஆட்டிடியூடும் வெளிப்பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே எடிட்டிங் ரூம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து எல்லோரும் கிளம்புவோம். கிளம்பும்போது ரொம்ப நாளாக வந்து எங்களை வந்து ஒரு ஒரு காரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சசி எப்போவுமே வந்து அந்த காரில், அந்த அம்பாசிடர் காரில் முன் சீட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். அதில் உட்காருவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் இறங்கிக்குவோம். இது ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கடுகடுப்போடு இருப்பார் எப்போவுமே. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் அவர் பாருங்கள் சார், அவரை இறக்கி விட்டதுக்கப்புறம் சொன்னார், அந்த இவர் மட்டும் வந்து கையை வந்து இந்த பக்கம் வந்து இப்படி வச்சு உட்காந்துருக்கிறாரு காரில், பெரிய டைரக்டர் ஐட்டம் மாதிரி அப்படின்னாரு. சசி, நீங்கள் அன்னைக்கே டைரக்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த சொல்லாமலே பூ இதெல்லாம் அவர் பண்ணும்போது நான் பார்த்த அந்த சசியை வந்து வேற ஒரு பரிமாணத்தில் வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அந்த படங்கள்லாம் பண்ணும்போது. இதில் வந்து இப்போ நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஒரு படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பாலாஜி ஸ்ரீராம் அவர்களை. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு தடவை நிக்கில் கூட என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து அவரை தவற விட்டுட்டேன். பட் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நல்ல நடிகராகவும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறார். சசியை பொறுத்தளவில் அவர் வந்து எப்பவுமே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவர். அதாவது கதாபாத்திரம் அறிஞ்சு அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு பொய்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்கிறார். ரொம்ப ரசிக்கலாம் நம்ம அவரை. அவ்வளோ அழகாக வந்து வேலை வாங்கி இது வரைக்கும் நிறைய படங்களில் வந்து நான் வந்து உம்முன்னு இருக்கிற விஜய் ஆண்டனியை தான் பார்த்துருக்குறேன். இதில் தான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற ஒரு விஜய் ஆண்டனியை நான் வந்து பார்த்தேன். அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நேஷ்னல் அவார்ட்ஸ் இதுக்காக ஒரு ஜூரியாக போயிருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய படங்கள் பார்த்தப்போ ஒரே ஒரு படம் வந்து நான் அந்த ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது என்னை அறியாமல் நான் வந்து முன் வரிசையில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன், அது பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர். அது அந்த தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் வந்து வாசந்தி. அந்த வாசந்தி படத்தில் கண் எடுக்காமல் என்னை பார்க்க வச்சது வந்து சுவாசிகா. அவ்வளோ ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதுவும் அந்த நான் முன் வரிசையில் உட்காந்து அப்படி வந்து ரசித்து ஒரு ஒரு படம் பார்த்தேன். அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த படத்தினுடைய லிரிக்கல் ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சசி அவர்களை வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு சுவாசிகா, அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோலில் வந்து வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து என்னையும் நடிக்க வச்சுருந்தீங்க சசி. அந்த ஃபேனாக நடித்தது நான் தான். நான் உங்கள் ஃபேன் எப்பவுமே. ரொம்ப ஒரு யதார்த்தமான, அதாவது சசி வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 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 விஷயம் வந்து
லட்சம் காதுகளுக்கு வந்து போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் அவர் தொட்டிருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து ஒரு வளர்ந்த பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத உறக்க கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதிலையும் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து இந்த 100 சாமி. இது இந்த இந்த சப்ஜெக்டை தொட்டதுக்காகவே சசியை நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதல் கொண்டு நிறைய இடங்கள்ல நிறைய மறு கல்யாணங்கள் நடக்கும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். இங்க இந்த மற்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மர்ஸ், அந்த ஆக்டர்ஸ், அவங்க நடிக்கவே இல்லை, வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பசங்க, அந்த பெண்கள், அவங்கெல்லாம் அவங்க நேமெல்லாம் வந்து சீக்கிரமே நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த படம் முடியும் போது ஒரு பேர் கிடைக்கும். இப்போ வேணா உங்கள் பேரெல்லாம் வந்து என்ன பேருன்னு யோசிக்கிறது ஒரு மனநிலை இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர்கள் வந்து எல்லா மேடைகளும் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாகவும், ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியான, திருப்தியான ஒரு படமாக இது வந்து அமையும். இந்த 100 சாமி மாபெரும் வெற்றியை ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் டைரக்டர் சசி அவர்களுக்கும் அள்ளி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க.